Flipkart CEO கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி கார் கிஃப்ட் பண்ணியிருக்காரா? ஆமாங்க, தம்ப்நெயில் பார்த்துட்டு அப்படிதான் நீங்களும் நினைச்சீங்க. எங்க குட் கஸ்டமர் லிஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணுவாங்க. ஏண்டா வருஷம் 2024 ஆச்சு, ஆனா இன்னும் இந்த ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்கீங்களான்னு தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சமாவது ட்ரெண்டை மாத்திருக்கலாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் Flipkartல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்ட அடுத்த நாளே எனக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் யார் பேசினான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சீக்கிரமாக 5K ரீச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேசுகிறோம். ஃப்ளிப்கார்ட்டோட குட் கஸ்டமர் நீங்கள். அதனால் கோட் அல்லது ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கார் பிடிக்கலைன்னா ஆப்ஷன் ஏ இருக்குது. ஆப்ஷன் ஏ என்னன்னா, அந்த காரோட வேல்யூ 12,56,000 அப்படியே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுவோம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா கேஷ் கேட்டிருப்பீங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் கேட்டு சொல்றேன்னு காலை கட் பண்ணிட்டேன். சிறப்பான ஆள் நீ. காலை கட் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஹாய் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு. நானும் ஒரு ரிப்ளை போட்டேன், கார் போட்டோ அனுப்புங்க அப்படின்னு. அனுப்புன கார் போட்டோட ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா என் நேம் போட்டு கீழே எம்டியோட சைன் போட்டு இந்த ஸ்கேம் உண்மைதான் நிரூபிக்கிறதுக்காண்டி அந்த சர்டிபிகேட்லாம் அனுப்புறாங்க. கால் பண்றப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரெக்கார்ட் பண்ணதை போடுறேன், நீங்களே கேட்டு வாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். கேஷாக செலக்ட் பண்ணால் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க சார், கேஷாக எடுக்கிற மாதிரியா இருந்தால் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட பாஸ்புக்கோட ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எதனால இதில் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க? தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். சார் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ளிப்கார்ட் கம்பெனி மூலியமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால தான் உங்களை குட் கஸ்டமராகவே தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, 2-3 வாட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், குட் கஸ்டமராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 100 பேர்லேருந்து 10 பேருக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஹலோ. புரியுது. ஓகே சார், இப்போ நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் காராக எடுக்கிறீங்களா கேஷாக எடுக்கிறீங்களா சார்? நான் கேஷே எடுத்துக்கிறேன். ஓகே சார், கேஷாக எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட பாஸ்புக்கோட ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார். சென்ட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கால் வரும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1% டிடிஎஸ் அமௌண்ட் கட்டி கிளியர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? 12,500 கட்டுற மாதிரி இருக்கும் சார். 12,80,000 உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான டிடிஎஸ் அமௌண்ட் 12,500 நீங்கள் கட்டி கிளியர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே சார். இந்த 12,500 நீங்கள் கட்டினதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே 12,50,000 கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன்பே மூலயமா பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், இல்லை ஏடிஎம் மூலயமா வித்ட்ரா கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பங்க. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட். அந்த அமௌண்ட் அதுக்கப்புறம் கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க எப்போதுமே இருப்பாங்க. அதனால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள்.